இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னடி ஏன் சிரிக்கிற? ஒண்ணும் இல்லம்மா. போன்ல யாரு? ஓ அதான் லக்ஷ்மி அண்ணி. அண்ணாக்கு போன் பண்ணிருந்தாங்க. நான் கொஞ்ச நேரம் விளையாடினேன். என்னம்மா அண்ணி பேர் சொன்ன உடனே முகமே மாறிடுச்சு. எதுக்கு நீங்க ரெண்டு பேரும் லக்ஷ்மி அண்ணிய பார்த்தாலே பிடிக்காத மாதிரி நடந்துக்கிறீங்க? சாப்பிட்டியா? இல்ல. போய் முதல்ல சாப்பிடு. நீங்க திருந்த மாட்டீங்க. என்னக்கா தாத்தா ஞாபகம் வந்துருச்சா? ஒவ்வொரு வருஷமும் தாத்தா இந்த நாள் உன்னை கோயிலுக்கு கூட்டிட்டு போய் பூஜை பண்ணி அம்மனுக்காக புடவை சாத்த வச்சு குளத்துல விளக்கு விட வைப்பாருல்ல. கவலைப்படாதக்கா, தாத்தா இருந்திருந்தா இந்த வருஷமும் உன்னை கண்டிப்பா கூட்டிட்டு போயிருந்திருப்பாரு. ஆனா என்ன பண்றது, சாமிக்கு தெரியாதது ஏதோ இல்லக்கா. நீ தேவையில்லாம கவலைப்படாத. இந்த வருஷம் உன்னால போக முடியலனாலும் கண்டிப்பா வர வருஷம் உன்ன அவரே வர வைப்பாரு. பெரியப்பா, பெரியமா, எல்லாரும் கொஞ்சம் இங்க வாங்க. வெட்டிங் கார்ட்ஸ் கொண்டு வந்திருக்கேன். பாட்டி, இந்த கார்டை படிச்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்தாங்க பெரியமா, பெரியப்பா, இந்தாங்க. பாட்டி, கார்டு எப்படி இருக்கு? எனக்கு இந்த கார்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பரா இருக்கு. என் பேரன் கல்யாண பத்திரிக்கைன்னா சொல்லணுமா என்ன? அம்மா, அண்ணாவோட வெட்டிங் கார்ட்ஸ் வந்துருச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்க. கார்டு நல்லா இருந்தா மட்டும் போதுமா? அண்ணி இதை விட அழகா இருப்பாங்க இல்லையா? ரொம்ப சரியா சொன்னமா. அரவிந்தா, அவன் சின்ன பையன். அவன் சொன்னதை பெருசா எடுத்துக்காத. அது இல்லைங்க அரவிந்தா, இந்த கல்யாணம் நடந்தே தீரணுங்க. அது இருக்கட்டும், மித்ரா எங்க? மேல இருக்கான்னு நினைக்கிறேன். நம்ம எங்க போறோம்னு கொஞ்சம் சொல்லுங்க. லக்ஷ்மி, ப்ளீஸ், நீ கொஞ்ச நேரம் சைலண்டா இரு. நான் சொல்றேன். அதுக்கு இல்லைங்க, சடனா வர சொன்னீங்க. நீங்க வர பதட்டமா இருக்கீங்க. என்னை எங்க கூட்டிட்டு போறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. லக்ஷ்மி, கொஞ்சம் பொறுமையா இரு. வந்துட்டோம். அங்க போனதும் எல்லாம் உனக்கே தெரியும். இறங்கு. என்னங்க எங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? சொல்லுங்க. உனக்கு ரொம்ப பிடிச்ச கோயில் இதுதானே? உன்னோட இஷ்ட தெய்வம், உனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்களை பத்தி எல்லாம் உன்னை நேசிக்கிறவங்களுக்கு தானே தெரியும். அப்படிதான் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன்.
நீ ஒவ்வொரு வருஷமும் உங்க தாத்தாவோட இந்த கோவிலுக்கு வந்து இந்த ஏகாதசி அன்னைக்கு சாமியை தரிசனம் பண்ணிக்கிட்டு அம்மனுக்கு புடவை சாத்தி குளத்துல இந்த விளக்கு விடுவேல, உன் மனசுல இருக்கிற ஆசைய ஒரே ஒரு வாட்டி என்கிட்ட சொல்லணும்னு உனக்கு தோணலையா? அது 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 வந்து நான் மூணாவது மனுஷனா? நான் கனவுல கூட அப்படி நினைக்க மாட்டேன். ஆனா கனவுல கூட உனக்கு பிடிச்சத நான் தெரிஞ்சுக்காம விட மாட்டேன். அது இருக்கட்டும், எப்படி இதெல்லாம்? அப்பவே நீ ஃபோன் பண்ண, ஆ, உன் தங்கச்சி வந்துட்டான்னு போனை கட் பண்றதுக்கு மறந்து உன் ஆசையையும் உன் விருப்பத்தையும் உன் தங்கச்சி கிட்ட சொல்லிட்டு இருந்தேல, அதெல்லாம் நான் கேட்டேன். அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சவள அவளுக்கு பிடிச்ச இடத்துக்கு நான் சிரமம் பார்க்காம மனப்பூர்வமா கூட்டிட்டு வந்திருக்கேன். தேங்க்யூ, தேங்க்யூ so much. நம்ம வரும்போது எதுவுமே வாங்கிட்டு வரலையே. பூ, பழம், மஞ்சள், குங்குமம், அம்மனுக்கு புடவை, இதெல்லாம் இல்லாம எப்படி? எல்லாம் இருக்கு. இருக்கா? ம். இதெல்லாம் எப்படி? ப்ரிப்பரேஷன். நீ சொல்லும் போது கேட்டேன்ல, அதான் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். சரி, வா போலாம். ம். ம். ஐயோ, மறந்தே போயிட்டேன். தரிசனம் டைம் முடிஞ்சிருச்சு. கோவில் கதவையும் மூடிட்டாங்க பாருங்க. இப்ப எப்படி போறது? சாமி உருகி வேண்டிக்கோ, கதவு திறக்குதான்னு பாப்போம். நினைச்சது கூட நடக்கலாம். உருகி வேண்டிக்கணுமா? ம். தெய்வத்தை வணங்கணுங்கிற ஆவல், தெய்வத்தை பார்த்தே ஆகணும்னு உறுதியா இருக்க பக்தியோட வேண்டுகோள எந்த தெய்வம் தான் மறுக்கும்? கண்டிப்பா உனக்கு தரிசனம் கிடைக்கும். ம், வேண்டிக்கோ, கண்டிப்பா நடக்கும்.